Hi, this is Yum 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 Savita Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தலையை பிச்சு நிற்கீங்களா? என்ன பண்ணோம்? வீக்கெண்ட் வருது இல்லை வீக் டே வருது, என்ன பண்ணோன்னு இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. என்னன்னா குஸ்கா அண்ட் சிக்கன் கிரேவி க்ளே ஹாட் பாட். அப்படியா? அப்போ என்ன அர்த்தம்? Gonna see it. இப்போ வந்து க்ளே ஹாட் பாட்டுக்கு சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவை பொருட்கள் சொல்லிடுறேங்க. நான் வந்து சிக்கன் வந்து வித் போன்ஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஆனியன், ரெட் ஆனியன் 1 மீடியம் சைஸ், தக்காளி 1 மீடியம் சைஸ், நெய், எண்ணெய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கேப்சிகம், பொட்டேட்டோ, சால்ட், பெப்பர், மஞ்சத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் கறி மசாலா. ஸோ அவதாங்க தேவை பொருட்கள் சிக்கன் கிரேவிக்கு. நீங்கள் பாங்க குஸ்காக்கு பண்ணதுக்கு நான் வந்து பிரியாணி ரைஸும் இந்த பிரியாணி மசாலாஸும் நேற்று நைட்டே நான் தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேங்க. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸில் இறங்கணும். ஸோ அப்புறமா நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ணுமோ அதோட மசாலாஸ் எல்லாமே இருக்குங்க. இதில் கொத்தமல்லி, இஞ்சி, க்ரீன் சில்லி, கார்லிக், வெங்காயம், தக்காளி, இது வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேங்க. எண்ணெய், நெய், கொத்தமல்லி, உப்பு, கறி மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள். ஸோ அவதாங்க தேவை பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாமா பார்க்கலாங்க. ஸோ லெட்ஸ் பிகின். இங்கே பாங்க இப்போ வந்து குஸ்கா பண்ணிடலாங்க. நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடுறேங்க, நெய்யும் ஆட் பண்ணிடுறேங்க, பிரியாணி மசாலாஸ், பூண்டு, இஞ்சி, சில்லிஸ். இது நல்லா குக் ஆட்டுவாங்க. இங்கே பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேயே கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேங்க. எப்படின்னா என்னதாவது க்ளே பாட் சொல்லிட்டு இதில் குக் பண்ணுறாங்களே, நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பிரியாணி தனியாக குக் பண்ண போகிறேன், சிக்கன் கிரேவி தனியாக குக் பண்ண போகிறேங்க. And then you will go to see the supplies later. So onions add பண்ணிடுறேங்க. இந்த பாருங்க வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடுறேங்க, உப்பு ஆட் பண்ணிடுறேங்க, மஞ்சத்தூள் அண்ட் குஸ்காக்கு வந்து நான் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேங்க, கறி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் தண்ணி சொல்ல வந்துட்டேங்க. ஸோ தண்ணியை வச்சேங்க. ஸோ இது நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிடலாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியும் ஆட் பண்ண போகிறேங்க, இந்த மசாலாவும் சேர்த்து அப்படியே போட போகிறேங்க. இப்போவே நல்லா ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க ரைஸில். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணிடுறேங்க. ஸோ 2 to 3 விசில்ஸ் பண்ணாங்க. ஓகேங்க, 3 விசில்ஸ் வந்துச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவள் கீப் இட் இன் த சைட். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாங்க. ஸோ ஆயில், நெய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, மின்ட் அண்ட் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இது நல்லா குக் ஆட்டாங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் கிரேவிக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க இன்க்ரீடியன்ஸில். என்னடாது க்ளே ஹாட் பாட் சொன்னாங்க, இதுவும் குக்கரில் குக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க இங்கே கரெக்டு தான் பண்ணுறாங்களா? வெயிட் பண்ணுங்க. இவளும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. இருப்பாங்க லெட் ஓப்பன் பண்ணுறேங்க. தக்காளி, கேப்சிகம், பொட்டேட்டோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபியூ மினிட்ஸ் லெட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. இருப்பாங்க ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மஞ்சள், சால்ட், மசாலா இல்லை போட்டாக்கோங்க.
திருப்பி மூடி வைக்கிறாங்க ஃபியூ மினிட்ஸ்க்கு. நீங்கள் 5 to 6 minutes நான் விட்டுருக்காங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாத்தூள், பெப்பர், ஸ்வீட் சில்லி பவுடர், கறி மசாலா. ஸோ அவள் தாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில்ஸ் விட போகிறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிங்க ஓப்பன் பண்ணுறேன். வைப்பாங்க தண்ணி ஆட் பண்ணுறாங்க கொஞ்சமாக தான். அவள் தாங்க. ஸோ இப்போ நான் லைட்டாக க்ளோஸ் பண்ணி 3 to 4 விசில்ஸ் பண்ணாங்க. ஸோ 4 விசில்ஸ் வந்துச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். இது நல்லா ப்ரெஷர் அடங்கிட்டோன்னே நான் ஸ்ட்ரைட்டாக கடாயில் குக் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்க ப்ரெஷர் நல்லா அடங்கிச்சு. ஊலல்லா யம்மி. இங்கே பாருங்க நான் இதில் கொஞ்சம் எனக்கு செமி கிரேவியாக வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணுறேங்க. ஸோ இதில் வந்து நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தாங்க குக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க கொஞ்சம் எனக்கு செமி கிரேவி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பிரியாணி எப்படி வந்துக்கு நம்ம பார்த்துலாங்க. இங்கே பாருங்க குஸ்கா. ஓ மை காட், வாய் ஊடுது. உங்களுக்கும் நான் டெம்ப் பண்ணி விடுறேங்க. ஸோ லெட்ஸ் see the surprise now. இங்கே பாருங்க இதுதான் சர்ப்ரைஸு. சைனீஸ் க்ளே பாட்டில் நான் பண்ண போகிறேங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுருக்கேங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஆயில் போட்டு எல்லா சைடு நடுவில் நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ பண்ண பார்த்தீங்களா குஸ்கா. ஸோ அது நம்ம ஃபில் பண்ணிடலாங்க. அதில் ஃபில் பண்ணிங்க. இந்த இலெல்லாம் எடுத்துடலாம். குஸ்கா போட்டுட்டு இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ஸோ அது வந்து நான் இப்படி சைடில் வைக்க போகிறேங்க. அப்படி அண்ட் தென் ஐம் கோயிங் டு க்ளோஸ் இட். ஸோ இது வந்து ஸ்லோ குக் ஆனவங்க. இது நான் எதுக்கு பண்ணுறேன்னா கீழே அந்த வெசலில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா க்ரீஸ் பண்ணி. ஸோ அந்த குஸ்கா வந்து ஸ்ட்ரைட்டாக பேர்ன் ஆகுங்க. ஸோ யம்மி டேஸ்ட் வரும். ஸோ இட் இஸ் அ சர்ப்ரைஸ் கைஸ். ஸோ see you few minutes. நீங்கள் பாங்க இதுதான் குஸ்கா வித் சிக்கன் கிரேவி க்ளே ஹாட் பாட்ங்க. ஸோ எல்லாம் நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அடிப்புச்சா பிரியாணி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் பட் ஃபுல்லாக அடிக்க பிடிக்க மாட்டோம். லைக் ஸ்லைட்டாக ப்ரௌனாக வர இருக்கும் நம்ம பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ரெடிங்க. ஆஹா யம்மிங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ லெட்ஸ் see the display. ஸோ இது வந்து நான் வந்து செப்பரேட் பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் தான் வச்சு சாப்பிட்ணும். இங்கே பாங்க குஸ்கா அண்ட் சிக்கன் கிரேவி க்ளே ஹாட் பாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓ மை காட், லுக்ஸ் ஸோ யம்மிங்க. பியூட்டிஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல் அண்ட் த சிக்கன் கிரேவி ஸ்மெல். வாயெல்லாம் ஊறுதுங்க. நான் டேஸ்ட் பண்ணிடுறேன், அப்போ பேசுகிறேன். பார்த்துங்க செம்ம கொதிக்கும் இல்லை. Oh my god, OMG, செமையா இருக்குங்க. சிக்கன் எடுத்துக்கிறாங்க. Oh my god. It's really yummy-ங்க. எல்லா ஃப்ளேவர்ஸும் யம்மியா இருக்கு. ரைஸ் நல்லா குக்கா இருக்குங்க. குறையில பாருங்க அப்படியே ஊற்றி எடுத்து பாருங்க யம்மியா இருக்கு. இப்போ நான் சிக்கனும் சாப்பிட்றேங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. Out of the world, it's divine, it's yummy, delicious. என்னென்ன மாத்திருக்கோங்க எல்லாம் நான் சொல்லிடுறேங்க. நானே பண்ணி என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யம்மியா இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். என்னோட இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. And if you like this video, please share it with your friends and family. Give comments. Thank you. Bye. நான் சாப்பிடும் போது செம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுங்க. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேங்க. ஸோ எல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட் பேர்ன் ஆனவங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட். அது நீங்கள் அடி பிடிச்சதுலாம் நீங்கள் தூக்கி போட்டுப்பீங்க. அது ரொம்ப கருப்பாக இருக்கும்.
பட் ஸ்லைட் ப்ரௌன் இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க. இங்கே பாருங்க காலியாக ஆயிடுச்சிங்க.